கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மங்களவாரத்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியா உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க கர்த்தருக்குள்ளெல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது மீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய பேர் நிறைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய மனசுல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்துல இதெல்லாம் நடக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும், நான் வேலை செய்கிற இடத்துல இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்குது. இது இந்த நேரத்தில் கரெக்டாக நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒன்றும் தப்பு இல்லை, ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய ரெடியாக இருக்காரு. இவைகளெல்லாம் நிறைவேறும்படி நீங்கள் எதிர்பார்க்கிற, நம்ம பாஷையிலலாம் சொல்கிறேன்னா விதவிதமான ஆசீர்வாதங்கள் அப்படின்னா கலரான ஆசீர்வாதங்கள்னு வச்சிங்க. நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆசையாக இருக்கிறீங்க, எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க, அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீர்கள், ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், லட்சியம் வச்சு டார்கெட் வச்சு அதை நோக்கி நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் ஓடினாலும் அவைகள் உங்களுக்கு வாய்க்கணும், கை கொடுக்கணும், நடக்கணும். முயற்சி எடுக்கிறீங்க, வாய்க்கணும், அவைகளெல்லாம் கைகூடி வரணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய உழைப்பு மட்டும் போதாது. அதற்காக நீங்கள் செலவிடுகிற பணங்களும் நேரங்களும் தாளந்துகளும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் மட்டும் பத்தாது. இதெல்லாத்தையும் தாண்டி பேரலா ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றவைகளை தேடுங்கள். அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு உள்ள வளர்ச்சிக்கான காரியங்களை நீங்க தேடணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றவைகளை நீங்க தேடினா மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா வேர்ல்ட்ரே க்ரோத் ஆண்டவர் கையில இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கொடுக்கப்படும். இதையும் கொடுத்து அதுக்கு எக்ஸ்ட்ராவா இதையும் கொடுப்பாரு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இட்லி வாங்கினா சட்னி ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இட்லி மட்டும் நீங்க பணம் கொடுத்து வாங்குவீங்க. ஆனா பணம் கொடுத்து இட்லி வாங்கினா அதுக்கு கட்டி சட்னி தருவான், தேங்காய் சட்னி தருவான், புதினா சட்னி தருவான், வெங்காய சட்னி தருவான், கார சட்னி தருவான், இது இல்லாமல் பொடி வைப்பான், சாம்பார் வைப்பான். இது அத்தனையும் இட்லி வாங்குறவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படும். இட்லி அப்படின்றது ஆவியில் வேகிறது. அதான் பொதுவாக வியாதியஸ்தரில் இருக்கிறவங்க முதல்ல இட்லி கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க டாக்டர்ஸ். கொஞ்சம் இட்லி கொடுத்து பாருங்கள், அப்புறம் ஹாட் ஃபுட் கொடுங்கன்னுவாங்க. ஸோ ஆவியில் வேகிற இட்லி அதுதான். இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வச்சுக்கிற மாதிரி இந்த கம்பேரிசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் ஏதுவானதை நீங்கள் தேடி அதை செய்தீங்கன்னா மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் நிஜவி ஃப்ரம் ஆசாரிப்பள்ளம். என்னுடைய அம்மாவிற்கு இரவில் சரியாக தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இரவில் தூங்காத காரணத்தினால் பகல் நேரத்தில் மிகவும் சோர்வாகவும் பலவீனமாகவும் காணப்பட்டார்கள். பல மருத்துவமனைகளுக்கு சென்றும் அவர்களுக்கு சரியாகவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் தேவனின் அன்பு ஊழியங்களின் நாகர்கோயில் ஜப கோபுரத்திற்கு சென்று ஜப ஊழியரிடம், என்னுடைய அம்மா இரவில் நன்றாக தூங்கவும், எனக்கு திருமணமாகி 2 வருடங்களாக குழந்தை இல்லை, குழந்தை பாக்கி கிடைக்கவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஜப ஊழியர் பாரப்பட்டு ஜபித்தார்கள். அந்த ஜபத்திற்கு பிறகு கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு என்னுடைய அம்மாவிற்கு இரவில் நல்ல நித்திரை தந்தார். மேலும் ஜப ஊழியர் சொன்ன வேத வசனத்தை வைத்து ஜெபித்து வந்தேன். கர்த்தருடைய கிருபையினால் நான் கற்பம் தரித்து அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உலக பிரகாரமானதையே தேடி ஓடிக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் இனி தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடவும், அதற்கான முயற்சிகளை எடுக்கவும், அதை நோக்கி பயணிக்கவும், அதை தொடர்ந்து இவர்கள் எதிர்பார்க்கிற உலக பிரகாரமான கல்வியோ வேலையோ வருமானமோ செல்வங்களோ செல்வாக்குகளோ பிள்ளை செல்வமோ வீடோ என்னென்ன இவங்க எதிர்பார்க்குறாங்களோ அவைகள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு கூட கொடுத்து இந்த பூமியில என் பிள்ளைகளை நிலைநிறுத்தும். இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.